மத்திய பிரதேசத்தில் பெட்ரோல் பங்கில் துப்பாக்கிச்சூடு நடந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் பிந்த் மாவட்டத்தில் ஹெல்மெட் அணியாமல் பெட்ரோல் பங்கிற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை பின்பற்றிய பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களுக்கு பெட்ரோல் வழங்க மறுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 55 வயது ஊழியர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகள் இருவரையும் அடையாளம் கண்டுள்ள போலீசார் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆசனூர் அருகே சரக்கு வாகனத்தை வழிமறித்த காட்டு யானையிடமிருந்து சாமர்த்தியமாக வாகனத்தை இயக்கி ஓட்டுநர் தப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரங்களில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சம்பவத்தன்று சத்தியமங்கலம் சென்ற மினி சரக்கு வாகனம் ஆசனூர் அருகே சென்றபோது காட்டு யானை வழிமறித்தது. வாகனத்தின் மீது 2 கால்களை வைத்து ஏறி கரும்புகள் உள்ளதா என தும்பிக்கையால் தேடியது. அப்போது வாகனத்தை ஓட்டுநர் மெதுவாக நகர்த்தி யானையிடமிருந்து தப்பினார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் பெலிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. அதன்படி நீர்வரத்து 12,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டு மயிலிட்டி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. துறைமுக பகுதிக்கு இலங்கை ஜனாதிபதி வருவதை ஒட்டி ராமேஸ்வரம் மீனவர்களின் படகுகளை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வடகொரியாவில் 2வது கடல்சார் மீன் பண்ணை திறக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவின் ரக்வான் கவுண்டியில் நடைபெற்ற விழாவில் அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டு மீன் பண்ணையை திறந்து வைத்தார். விழாவுக்கு வந்த அதிபரை பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்நாட்டின் முதல் கடல் மீன் பண்ணை சின்ஃபோன் நகரில் தொடங்கப்பட்ட நிலையில் ரக்வான் கவுண்டியில் 2வது பண்ணையை அதிபர் திறந்து வைத்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.